பொதுவாக ஒரு விஷயத்தை பற்றி திரும்ப திரும்ப நம்ம பேசுகிறோன்னா இரண்டு விதமான ஒப்பீனியன் வரும். ஒன்று, அந்த விஷயம் எனக்கு பிடிச்சிருக்குன்னு அர்த்தம். அப்படி இல்லைன்னா அந்த விஷயம் எனக்கு பிடிக்கலன்னு அர்த்தம். ஆனால் சோஷியல் மீடியாவில் அப்படி கிடையாதுங்க. அதுவும் வியூஸுக்காக பேசக்கூடிய நாங்கள் ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப பேசுகிறோன்னா அது பேசினா வியூஸ் வரும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கும் எப்போவுமே எங்கள் மனசுக்குள்ளே. இதை பேசினா தான் வியூஸ் வரும் அப்படிங்கிற மாதிரியும், இன்னொன்று இல்லை இதை கண்டிப்பாக நம்ம பேசி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி நம்ம வில் பவர் நம்ம மனசு ஒன்று சொல்லும் பார்த்தீங்களா, அந்த மாதிரியான கான்செப்டுக்குள்ளே என்ட்ராகலாம். இந்த இடத்துல ரஜினி அப்படிங்கிற ஒரு மனுஷன், அந்த மனுஷனை எந்த அளவுக்கு காயப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு காயப்படுத்தினதில் முதன்மையான கட்சி இங்கே 2-3 கட்சிகள் இருக்காங்க. அதுலேயும் முதன்மையான நபர்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கண்டிப்பாக அந்த இடத்துக்குள்ள நாம் தமிழர் கட்சியை சார்ந்த கொஞ்சம் பேர் இருக்காங்க. அவங்க எந்த அளவுக்கு ரஜினியை கொச்சையாக பேசியிருக்காங்க அப்படிங்கிறதுக்கான குட்டி காணொளி இதோ உங்கள் பார்வைக்காக. ஒருபோதும் தனிமனித தாக்கல் ஈடுபட்டதில்லை. ஏதாவது இந்த முண்ட வெண்ட கலப்ப ரஜினிகாந்த் தெரியுமா சொல்லு, ஏதாவது தெரியுமா சொல்லு, ஏதாவது எழுதணும். உன்னையெல்லாம் உங்க ஆத்தா கன்னிப்பால் விட்டு கொண்டிருந்தா இந்த நிலைமை வந்துட்டாரா உங்க ஆத்தா? ஸோ நம்ம எப்போவுமே டிஎம்கே, ஏடிஎம்கே, திராவிட கட்சிகள் அப்படின்னு பேசும்போது இங்கே அசுரராக இருக்கக்கூடிய நபர்கள் இல்லாட்டி இங்கே அசுத்தமாக இருக்கக்கூடிய நபர்கள் ஒரு கட்சி தாவி அடுத்த கட்சிக்கு போகும்போது தூயவர்களாக மாறிவிடுவார்கள் இப்படின்னு சொல்கிற எத்தனையோ அமைச்சர்களை நம்ம பார்த்துருக்கோம். ஏடிஎம்கேல இருந்திருப்பாங்க, திடீர்னு போனால் டிஎம்கேல போனோன்னே அவர் ஆஹா ஓஹோ அப்படின்னு சொல்லி கொண்டாடுவாங்க. ஈவன் நம்முடைய செந்தில் பாலாஜி அவர்களே எடுத்துக்கோங்களேன். திமுகவுக்கு போகிறதுக்கு முன்னாடி வர ஸ்டாலின் அவர்கள் அவரை எப்படி வசைப்பாடினார் அப்படின்னும், திமுகவுக்கு போன பிறகு அவரை எப்படி போற்றுகிறார் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் உணர்ந்திருப்பீங்க. அதே மாதிரி ஒரு அரசியல் நிலைப்பாட்டை நாம் தமிழர் கட்சி எடுத்திருக்காங்க. பட் அது படத்துக்கானது அப்படின்னு சொல்கிறதும், அதுக்கு பின்னணியில் இருக்கக்கூடிய உண்மைகளும், அது கூடவே இப்போ தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருக்கக்கூடிய சில அசிங்கங்களையும் இங்கே பார்க்க போகிறோம். இது ஆழமான அரசியல் சதுரங்கம். எனக்கே இது சொல்கிறதுக்கு ஒரு மாதிரி தான் இருக்குது. என்னங்க இப்படி செய்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி. சாட்டை துரைமுருகன் அவர்களுடைய ஸ்பீச் ரஜினி அவர்களை பற்றி எவ்வளவு கொச்சையாக இருந்ததோ அவரே சொல்லுவார், நாங்கள் இந்த மாதிரி ரொம்ப நார்மலாக பேசக்கூடியவங்க, நாங்கள் மதிப்பு கொடுத்து மரியாதை கொடுத்து பேசக்கூடிய நபர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சாட்டை துரைமுருகன் அவர்கள் ரஜினியை பற்றி எப்படிலாம் பேசியிருக்கார் அப்படிங்கிறதெல்லாம் பல வீடியோக்கள் நீங்களே பார்த்துருப்பீங்க. ஆனால் அதே ரஜினி அவர்களை நேராக சீமான் அவர்கள் சந்திக்கிறாங்க. அப்படி சந்திக்கும் போது ஒரு புகைப்படம் எடுக்கப்படுது. எப்படி பார்த்தாலும் மேன்மக்கள் தான் அப்படின்னு சொல்கிற மாதிரி ரஜினி அவர்களுடைய மனசில் எதுவுமே கிடையாது. அவர் பாட்டுக்கு கை கொடுத்து கைப்பிடிச்சு சீமான் அவர்கள் கூட ஒரு புகைப்படம் எடுக்கிறார். ரஜினி என்றைக்குமே சீமான் அவர்களை திட்டினதும் கிடையாது, இந்த பக்கமாக இருக்கக்கூடிய விஜய் அவர்களையும் திட்டினது கிடையாது, யாரையுமே திட்டினது கிடையாது. ஒரு வெற்றிடம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னதும் அதே மாதிரி அந்த வெற்றிடம் இப்போதும் இருக்குது அப்படின்னு சொல்கிறத உறுதிப்படுத்தி இருக்கிறார் சீமான் அவர்கள். இதுவரை ஓகே தான். ஓகே, வேட்டையன் படம் நல்லா இருந்துச்சுன்னு சொன்னார், அதுக்கான ஒரு பாராட்டு, இவங்க நேரடியாக சந்தித்து கொண்டார்கள், இதெல்லாம் அரசியலே கிடையாது அப்படின்னு சொல்லி நம்மளும் விட்டுட்டு போயிடலாம். ஆனால் அதன் பிறகு கொஞ்சம் சில்லறைகள் செய்த வேலைகள் தான் ஒட்டுமொத்தமாக இங்கே ஒரு டவுட்டை ஏற்படுத்துது. உடனடியாக சாட்டை துரைமுருகன் அவர்கள் அவருடைய ட்விட்டர் வலைதளத்தில் ஒரு ஃபோட்டோவை கொண்டு போடுறார். அந்த ஃபோட்டோ என்னென்னா, ஒரு பக்கம் புலி, இன்னொரு பக்கம் கழுகு. இதில் புலி அப்படிங்கிறது நாம் தமிழர் கட்சியினுடைய புலி. கழுகு அப்படின்னு சொல்கிறது நல்லாவே தெரியும். கழுகு காக்கா அப்படிங்கிற பிரச்சனை விஜய் அவர்களுக்கும் ரஜினி அவர்களுக்கும் இருப்பதாக ரசிகர்கள் சித்தரித்து விட்டார்கள். அங்கே கழுகு அப்படின்னா இங்கே காக்கா அப்படிங்கிறத விஜய் அவர்கள் தான் குறிக்கும். சமீப காலமாக விஜய் அவர்களை பிடிக்காத, இல்லாட்டி விஜய் அவர்களுடைய அரசியல் பிடிக்காத, விஜய் அவர்களை அவங்களுக்கு பிடிக்கும், நான் இல்லைன்னு சொல்லலை, சீமான் அவர்களும் சொல்லியிருக்காங்க. பட் விஜய் அவர்களுடைய அரசியல் கொள்கை பிடிக்காத நாம் தமிழர் கட்சியை சார்ந்தவங்க விஜய் அவர்களை ரொம்ப பெரிய அளவில் சீண்டிட்டு இருக்காங்க. அதுவும் அவங்களுடைய தாவேகாவினுடைய கொள்கை, அதன் பிறகு அவங்களுடைய பலவிதமான பிரச்சாரங்கள், இது எல்லாமே அவங்க எதிர்த்துட்டு வந்துட்டு இருந்தாலும் அடுத்ததாக விஜய் அவர்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய ஒரு நபர் யார் அப்படின்னு சொல்லி தேடி பிடிக்கும்போது கண்டிப்பாக அது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அப்படின்னு சொல்கிறத இங்கே பலராலும் பிம்பமாக பார்க்கப்படுது. அவங்க 2 பேருக்கும் நேரடியான எந்த பிரச்சனையும் கிடையாது. அப்போ எல்லாருமே அதை டேக் பண்ணுறாங்க, சீமான் அவர்கள் வித் ரியல் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லி. சாட்டை துரைமுருகன் அவர்கள் ஒரு படிக்கு மேலே இங்கே பார்த்தீங்களா புலியும் இந்த பார்த்தீங்களா கழுகும் இணைந்தால் ஃபயர் தான் அப்படின்னு சொல்லி போடுறார். இந்த ட்வீட் தேவையில்லாத விஷயம். இதுதான் இங்கே ப்ரொவோக் பண்ணுது, இதுதான் சில நபர்களை தூண்டி விடுகிறது. இப்போ நிறைய விஜய் ஆதரவாளர்கள் இல்லாட்டி தாவேகாவினுடைய தொண்டர்கள் நாம் தமிழர் கட்சியை எதிர்த்து பேசுவதற்கான காரணமே இவங்க அமைச்சு கொடுக்கறது தான். அந்த ஒரு புகைப்படமாகவே இருந்திருந்தால் எந்த பிரச்சனையும் கிடையாது. அதன் பிறகு சீமான் அவர்களும் ரஜினி அவர்களும் என்ன பேசினாங்க அப்படின்னு சொல்கிறத சீமான் அவர்கள் சொல்கிறாங்க, அரசியல் பேசணும், சினிமா பற்றி பேசணும், வருங்கால அரசியல் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பேசணும், என்னுடைய அரசியல் பாதை அவருக்கு நல்லாவே தெரியும். சீமான் அவர்கள் எப்போதுமே அரசியல் ரீதியாக எனக்கு ரஜினியை பிடிக்காது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி தனிநபராக எனக்கு ரஜினிகாந்த் அவர்கள் மீது எந்த விதமான பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த நேரத்தில் இப்படி ஒரு அரசியல் இல்லாட்டி இந்த ஒரு புகைப்படம் அப்படிங்கிறது தேவையா இல்லையா அப்படிங்கிறத நாம் தமிழர் கட்சியை சார்ந்தவர்கள் இங்கே பதிலாக சொல்லலாம். அதே மாதிரி கண்ணியமிக்க பேச்சுக்கள் அப்படின்னு சொல்கிறத சாட்டை துரைமுருகன் தயவு செஞ்சு சொல்லிடாதீங்க. ஏன்னா உங்களுடைய கண்ணியமான பேச்சுக்கள் என்ன அப்படிங்கிறத
நிறைய வீடியோக்கள் இப்போ தான் கண்ணில் படுது. இவ்வளோ நாள் நான் இந்த வீடியோலாம் பார்த்ததே கிடையாது. சார் ரஜினி ரசிகனாக இருந்து கூட இப்படி கொச்சையாக பேசியிருக்காரு அப்படிங்கிறதுலாம் எனக்கு தெரியாது. அப்படி பேசியிருந்த சாட்டை துரைமுருகன் அவர்கள் அதற்கு மன்னிப்பு கோரியிருந்தால் கூட பரவாயில்லை, இல்லை அதெல்லாம் வந்து இவங்க எங்களுக்கு ரஜினினா யாருன்னு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி இப்போ ரஜினி தூயவராக மாறிட்டார் பார்த்தீங்களா, அந்த இடத்துல இந்த அரசியல் சரியில்லையோன்னு தோணுது. இவ்வளோ நாள் நீங்கள் இருந்த கொள்கைக்கு இது ரொம்ப முரண்பட்ட கொள்கையாக இருக்குது. நாம் தமிழர் கட்சியை நேசிக்கக்கூடிய யாராக இருந்தாலும் கூடுதலாக ரஜினி ரசிகர்களை, ரஜினியை மென்டலன் அப்படின்னு சொல்லக்கூடிய பட்டியலில் இந்த நாம் தமிழர் கட்சியினுடைய இந்த சாட்டை துரைமுருகன் அவர்கள் எல்லாருமே இருந்தாங்க. நிறைய ட்வீட், அதுவும் ரஜினியை ரா அப்படின்னு சொல்லி அதன் பிறகு ஒரு கெட்ட வார்த்தை போட்டு அழைத்த அந்த ட்வீட் எல்லாமே இன்னைக்கும் வைரல். பட் இந்த அளவுக்கு அவரை தாழ்த்தி பேசின பிறகு ஒரு அரசியல் லாபத்துக்காக சீமான் அவர்கள் சந்தித்தது அரசியல் லாபத்துக்கு இல்லை, நான் ஒத்துக்கிறேன். ஆனால் சாட்டை துரைமுருகன் அவர்கள் செய்வது முழுக்க முழுக்க அரசியல் லாபத்துக்காக அப்படிங்கிறத என்னால் மறுக்கவே முடியாது. சரி, அடுத்ததாக என்ன சொல்லியிருக்காங்க, இதனால் பெரிய மாற்றங்கள் வருமானா ஒரு மாற்றமும் வரப்போகிறது கிடையாது. ரஜினி அப்படி தான் இருக்க போகிறார். அவரை பொறுத்த வரைக்கும் அவருக்கு யார் வந்தாலும் அரவணைக்கக்கூடிய குணம் மட்டும்தான் இருக்கே தவிர ஆர்ப்பரித்து அப்படியே அயோக்கியத்தனமாக பேசக்கூடிய அந்த குணம்லாம் கிடையாது. அந்த மனுஷனாவே இருந்துட்டு போட்டோம். நல்ல வேளை அந்த மனுஷன் அரசியலுக்கு வராமல் போயிட்டார். வந்திருந்தாருன்னா இவங்க கூடலாம் சேர்ந்து சண்டை போட்டிருக்கிறத நினைச்சாலே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. சரி, அடுத்ததாக வந்திருக்கக்கூடிய முக்கியமான செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துரைப்பாக்கம் அந்த ஆக்கிரமிப்பு அகற்றத்தை எதிர்த்து மக்கள் வலுக்கட்டாயமாக கைது, கதறி அழும் மக்கள். என்னையா என்ன அங்கே ஒரு மனுஷனை போட்டு அடிக்கிறார் ஒருத்தர், ஒரு இன்ஸ்பெக்டராக யாருன்னு தெரில, டப்புன்னு போட்டு அடிக்கிறாரு. அங்கே இருக்கக்கூடிய பெண்களை குண்டுக்கட்டாக தூக்கிட்டு போகிறாங்க. இதெல்லாம் மட்டும் ஏடிஎம்கே பீரியடில் நடந்துருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கங்குவாலிருந்து எல்லாருமே பேசியிருப்பாங்க. எப்படி பேசியிருப்பாங்க, இதெல்லாம் ஒரு ஆட்சியா, ரஞ்சித் அவர்கள் எங்கே போயிருக்காருன்னே தெரியல, மக்களை அலோல்பட்டு அவங்கள அழைத்து கொண்டு போகிறார்கள் அப்படிங்கிற, அடித்து கொண்டு போகிறார்கள், இழுத்து கொண்டு போகிறார்கள் அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் தான் வெளிவந்த வண்ணம் இருக்குது. இல்லை இந்த செய்திகள்லாம் இன்னும் யாரும் அரசியல்வாதிகள் பார்க்கலையோ என்னவோ. திருமாவளவன் அவர்கள் என்ன செஞ்சுட்டு இருக்காரு அப்படிங்கிறது தெரியல. இப்போ திருமாவளவன் அவர்கள் பேசின பேச்சுக்கு வரலாம். எனக்கும் முதல்வர் கனவு இருக்குது அப்படின்னு சொல்லி நான் 90ஸ்லேயே சொல்லிட்டேன். பட் எனக்கு கிடையாது. என்ன மாதிரியே இருக்கக்கூடிய எல்லா எளிய மக்களுக்கும் முதலமைச்சர் அப்படிங்கிற கனவு இருக்க வேண்டும். அவங்க வந்தால் தான் முதலமைச்சர் நாற்காலி அப்படிங்கிறது என்னவா இருக்கும், முழுமை பெறும் அப்படிலாம் சொன்னார். திடீர்னு பார்த்தா ஒரு செய்தியாளர் அவர்கிட்ட போய், உங்களுக்கு இப்போதும் முதலமைச்சர் கனவு இருக்கா, புள்ளியாக தான் இருக்குது, இன்னும் கோலமாக மாறலையா அப்படின்னு சொல்லி கேட்டபோது திருமாவளவன் அவர்கள் சொல்லக்கூடிய விளக்கம் என்ன தெரியுமா, அது என்னுடைய ரசிகர்கள் இல்லை தொண்டர்களை வந்து பூஸ்ட் பண்ணுறதுக்காக நான் சொன்னேன். எமது இயக்க தோழர்களுக்கு நம்பிக்கை ஊட்டுவதற்காக நான் இந்த கருத்தை இன்றைய நிகழ்வில் பதிவு செய்தேன். ஸோ பூஸ்ட் பண்ணுறதுக்காக நீங்கள் என்ன வேணாலும் பேசிடுவீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ இங்கே யார் பேசுகிறது நல்லது கெட்டது, யாரை நம்புறது தாசன்னா, 2வது முறை அந்த டைலாகை பேசுகிறேன் பிரதர். ஏன்னா முடியலை, என்னப்பா அரசியல் நடந்துட்டுருக்கு. அப்போ முதலமைச்சர் கனவு அப்படின்னு சொல்கிறீங்க, அதுக்கு நான் வரணும்னு சொல்கிறீங்க, தைரியமாக சொல்ல வேண்டியதானே, யாருக்காக பயந்துட்டுருக்கீங்க? ஆல்ரெடி திருமாவளவன் அவர்களுடைய பெயர் ரொம்ப பெரிய அளவில் டேமேஜ் ஆகிட்டு இருக்கு. விசிக அப்படிங்கிற கட்சி மறைந்து திமுக அப்படிங்கிற கட்சி மட்டும்தான் தெரிகிறது. திமுகவினுடைய அடிவரடியாக மாறிவிட்டார் திருமாவளவன் அவர்கள் அப்படின்னு சொல்கிற அந்த பேசு பொருள் இப்போ யங்ஸ்டர்ஸ் மத்தியில் ஊடுருவிட்டு இருக்கு. நாளைக்கு திமுக ஏதாவது தப்பு செஞ்சாலோ இல்லாட்டி திமுக பற்றி யாராவது விமர்சனம் செய்தாலோ அது நேரடியாக திருமாவளவன் அவர்களையும் பாதிக்கும் அப்படிங்கிறது திருமாவளவன் அவர்கள் உணர்கிறார்களா இல்லையா அப்படிங்கிறது தெரியல. இத்தனை வருட அரசியலில் திருமாவளவன் அவர்கள் அவருடைய கட்சிக்கு மட்டும் இல்லாமல் பிற கட்சிக்கும் சேர்ந்து உழைத்து வருகிறார் அப்படிங்கிற அந்த விஷயத்தை நல்லா கவனிச்சுக்கோங்க. இது பெரிய அளவு சிக்கலை ஒருவேளை திருமாவளவன் அவர்களுக்கு ஏற்படுத்தலாம். இல்லை நெக்ஸ்ட்டு நாங்கள் டிஎம்கே கூட அலைன்ஸ் வச்சுட்டு அதெல்லாம் ஒன்றும் மக்கள் மறந்துடுவாங்கப்பா அப்படின்னு சொன்னால் மக்கள் மறந்துடுவாங்க. ஆனால் நீங்கள் போட்ட ட்வீட்ஸ், நீங்கள் பேசின பேச்சுக்கள், உங்களுடைய வீடியோ, உங்களுடைய எழுத்துக்கள், உங்களுடைய கொள்கை, உங்களுடைய கோட்பாடு, இது எல்லாமே சோஷியல் மீடியாவில் அப்படியே தான் இருக்க போகுது. இதெல்லாம் அக்ரிகேட் பண்ணுறதுக்கு அடுத்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்லாம் வந்துடும். இன்னும் அடுத்த வருஷம் ஒரு 2-3 வருஷத்தில் என்னென்ன பேசியிருக்கீங்க உங்களுக்குன்னு ஒரு டிக்ஷனரி போட்டுருவாங்க. ஸ்டாலின் அவர்களுக்குன்னு ஒரு டிக்ஷனரி, அண்ணாமலைக்கு ஒரு டிக்ஷனரி, சீமான் அவர்களுக்கு ஒரு டிக்ஷனரி, அதெல்லாம் சும்மா சர்ச் பண்ணி பார்த்தா எல்லாம் வந்துடும். இதெல்லாம் வரப்போகுது. நீங்கள் பேசின பேச்சுக்களில் ஒரு வீடியோ, அந்த வீடியோவை சும்மா ஒரு இன்புட்டாக கொடுத்து இதே மாதிரி எவ்வளோ வீடியோ இருக்குது அப்படின்னு சொல்கிற அவுட்புட்லாம் ஈஸியாக எடுத்துட முடியுமா இருக்கும். அதனால தான் சொல்கிறோம், இப்போ இருக்கக்கூடிய மக்களை நீங்கள் ஏமாற்றிடலாம். ஆனால் அடுத்த 5 வருஷத்தில் பெரிய மாற்றத்தை, டெக்னாலஜி மாற்றத்தை நம்ம அனுபவிக்க போகிறோம். அந்த டெக்னாலஜி மாற்றத்தில் இப்போ இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் எல்லாம் சிக்கோன்னு சிக்க போகிறாங்க. அன்னைக்கு யங்ஸ்டர்ஸ்க்கு ஒரு புத்தி வரும் பாருங்கள், அன்னைக்கு அடிப்பாங்க பாருங்கள் யங்ஸ்டர்ஸ், வேறு லெவல் ஆட்டமாக இருக்கும்.
இவ்வளோ நாள் ஜென்னிசட் யங்ஸ்டர்ஸ் இதெல்லாம் கவனிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் விட்டுட்டே இருக்காங்க. அவங்களுக்கு என்னப்பா ஜென்னிசட் யங்ஸ்டர்ஸ், 90s கிட்ஸ், 20s கிட்ஸ், 2K கிட்ஸ் அப்படிலாம் சொல்கிறாங்கல்ல. பட் உண்மையை சொல்லப்போனால் இன்னும் 3-4 வருஷத்தில் இந்த 2K கிட்ஸ்லாம் சொல்லிட்டு இருக்கோம்ல, அவங்களுடைய பார்வை ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். அந்த பார்வையிலிருந்து அரசியல்வாதிகள் தப்பிப்பது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் என்பதில் நம்ம உணர்வோம், நம்ம பார்ப்போம். அந்த டைமில் யூடியூப் இருந்தால் அதே டைமில் நானும் வந்து பேசுவேன். அடுத்ததாக ரொம்பவே கண்டிக்கத்தக்க ஒரு செய்தி. சேலம் கிழக்கு ராஜபாளையத்தில் உள்ள அரசு உயர்நிலைப் பள்ளியில் மாணவர்களை தனக்கு கால் அழுத்தி விட சொல்லிவிட்டு ஓய்வெடுக்கும் கணக்கு ஆசிரியர் ஜெயப்பிரகாஷின் வீடியோ. இவனெல்லாம் ஆசிரியர் அப்படின்னு சொல்லலாமா? தூங்கிக்கிட்டே இருக்கிற மாதிரியான பல புகைப்படங்கள். அவன் படுத்திருக்கான், அவன் காலை அங்கே இருக்கக்கூடிய அந்த குழந்தைகளை பிடிக்க வச்சு அவன் தூங்கிட்டு இருக்கான்னா, என்னையா நீலாம் வாத்தியார் அப்படிங்கிறதுக்கான அர்த்தமே இல்லாமல் போயிடுச்சு. சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்களாம். இவரெல்லாம் சஸ்பெண்ட் பண்ணக்கூடாது, பிடிச்சு உள்ளே போடுங்க. அரசாங்கத்தில் சம்பளம் வாங்கி என்னுடைய வீட்டு குழந்தைகள் படிக்கக்கூடிய பள்ளியில் நீ ஓய்வு எடுக்கிற, அதுவும் குடிச்சிட்டு வருவேன்னு சொல்லி இங்கே நிறைய நியூஸ் வந்துட்டு இருக்கு. நீ தூங்கிட்டு இருக்கிறத இங்கே எல்லாரும் பார்த்துட்டாங்க, வீடியோவாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லும்போது சத்தியமாக சொல்கிறேன் சார், நீங்கள் சாரே கிடையாது சார். மன்னிச்சுக்கோங்க, இவ்வளோ தரைக்குறைவாக அவன் சொன்னதுக்கு மன்னிச்சுக்கோங்க. பட் நீங்கள் எத்தனை பேருடைய கனவை கெடுத்திருக்கீங்க தெரியுமா? எத்தனை குழந்தைகளை படிக்க விடாமல் செஞ்சுருக்கீங்க தெரியுமா? இந்த பாவம் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் சும்மா விடாது. உங்களுடைய பாவம் அப்படின்னு சொல்கிறத விட பாவம் உங்கள் குடும்பத்தை நம்ம என்ன சொல்ல, பட் நீங்கள் செஞ்ச பாவத்தை அவங்களும் அனுபவிச்சு தானே ஆக வேண்டும். இன்றைக்கி உங்கள் புகைப்படத்தை வீடியோ ஃபுல்லாக பார்க்கும்போது உங்கள் அப்பா, அம்மா, மனைவி, சொந்தக்காரங்க எல்லாரும் ஐயோ நம்ம பையன், நம்ம உறவினர் அப்படின்னு சொல்லி அவங்களும் சங்கடப்படுவாங்கல்ல. மனசுக்குள்ள அவங்களுக்கு ஒரு வலி வேதனை வரும்ல. நீங்கள் படித்த படிப்புக்கு ஏதாவது யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயத்தை செஞ்சுருக்கீங்க. எவ்வளோ பெரிய கேடுகெட்ட செயல். தயவு செஞ்சு மக்களே, நம்ம தான் திருந்தணும். இந்த மாதிரி அரசு இயந்திரத்தில் வேலை செய்யக்கூடிய நபர்கள் தவறு செய்கிறார்கள் என்றால் உங்கள் மொபைலை எடுங்க, வீடியோ எடுங்க, வெளியில் விடுங்க. இதே மாதிரி எல்லாரும் சஸ்பெண்ட் ஆகணும். அரசு இயந்திரம் சரியாக வேலை செய்யாமல் இருப்பதற்கு காரணம் இந்த மாதிரியான அஜாக்கிரதை அரசு ஊழியர்கள் தான். அவங்களை களை எடுத்தாலே அரசு இயந்திரம் சரியாக செயல்படும். அரசு இயந்திரம் சரியாக செயல்பட்டாலே அரசியல்வாதிகள் சரிவர வேலை செய்ய ஆரம்பிப்பாங்க. அவங்க அடிக்கக்கூடிய லூட்டிகள், அரசியல்வாதிகள் அடிக்கக்கூடிய லூட்டிகள், அரசு இயந்திரம் சரியாக வேலை நடக்கும்போது மக்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வெளியில் வந்துடும். ஒவ்வொரு நாளும் சரியான விஷயத்தில் எல்லா விதமான டேட்டாவும் வெளியில் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அரசியல்வாதிகளாலும் பொய் சொல்ல முடியாது. அரசியல்வாதிகளுக்கு கூணு கும்பிட்டு போட்டுட்டு அரசியல்வாதிகளை கையில் பிடிச்சிட்டு இந்த மாதிரி போஸ்டிங் வாங்கிட்டு வந்த அரசு இயந்திரத்தை சீர்குலைக்கக்கூடிய இந்த மாதிரியான அரசு அதிகாரிகளுக்கு எதிராக மக்களுடைய சாட்டை சுழட்டப்பட வேண்டும். இவங்களை யார் தண்டிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்த ஒரு காலம் இருந்துச்சுல. ஒரு வீடியோ அவ்வளோதான், அவர் சஸ்பெண்ட். இதே மாதிரி வீடியோவை எடுத்து வெளியில் விடுங்க, மக்கள் பார்த்து கொள்வார்கள். 10 வீடியோ வரும்போது ஒருத்தனுக்கு சஸ்பெண்ட் ஆர்டர் வருதா? பயப்படுவான், எல்லாரும் பயப்படுவான். நம்ம வரி பணத்தை அவங்க சம்பளமாக வாங்கும்போது தவறு செய்யக்கூடிய அரசு அதிகாரிகளை மட்டும் சொல்கிறேன். நல்லது செய்யக்கூடிய அரசு அதிகாரிகளுக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது, மன்னிச்சுக்கோங்க. ஆனால் இந்த மாதிரியான தவறு செய்யக்கூடிய அரசு துறையை சார்ந்த அரசு ஊழியர்கள் பயப்பட வேண்டும். ஏன்னா உங்களை நம்பி தாங்க நாங்கள் இருக்கோம். நீங்கள் எங்களுக்கான சேவை செய்வீங்க அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் நம்பி இருக்கோம். அதுக்கான சம்பளத்தை தான் நீங்கள் வாங்கிட்டு இருக்கீங்க, புரிஞ்சுக்கோங்க. சீமான் அவர்களுடைய ரஜினி சந்திப்பு அப்படிங்கிறதும், அதற்கு நாம் தமிழர் கட்சியை சார்ந்தவங்க, இதெல்லாம் நார்மல் சந்திப்பு தான், அது நார்மல் தான். பட் அதை வச்சு அரசியல் செய்யக்கூடிய சில நபர்கள் அவங்க முன்னாடி பேசின பேச்சுக்கள் இது சரியா தவறா அப்படிங்கிற உங்களுடைய பார்வை. அடுத்ததாக இப்போ நம்ம அரசு ஊழியர்களை பற்றி பார்த்தோம், அவங்க செய்யக்கூடிய தவறுகள், திருமாவளவன் அவர்களுடைய பேச்சுக்கள், இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.